ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் அமெரிக்காவில் நம்ம ஊர் ரோட்டுக்கடை தண்ணி சட்னி, தக்காளி தண்ணி சட்னி செய்கிறேன் பாருங்கள். எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு. இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரோட்டு கடையெல்லாம் சாப்பிடுவாங்க பாருங்கள். நம்ம அதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தையும் பூண்டு மிளகாய் மூணையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா தக்காளி சேர்த்தா நீர் சேர்த்தா அந்த மிளகா சரியாக மசியாது. அதனால் இப்போ நம்ம வந்து பூண்டு வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். இந்த சட்னி தண்ணியாக இருக்கும், பார்க்க, ஆனால் ருசி அற்புதமாக இருக்கும். அடுத்து அந்த வெங்காயத்தை அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் தக்காளி சேருங்க, நல்லா மசிஞ்சிடும் சீக்கிரம். இதான் இந்த சட்னியை வந்து இது மாதிரி அரைச்சி பாருங்கள். தக்காளி மிளகாலாம் நல்லா மசிஞ்சிடும். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு இந்த சட்னியை நல்லா அரைச்சிப்போம். அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்தை அரைச்சிக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். இதில் சாதாரண வெங்காய சட்னி தானே நினைக்காதீங்க, இப்போ தாளிப்பில் தான் இருக்குது. அதுக்கு தான் இப்போ பாருங்கள். இதில் வந்து அரை கரண்டி, சும்மா ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் அளவு மாவு. ரொம்ப போட்டுறாதீங்க, சட்னி கெட்டியாக போயிடும். உளுந்து மாவு, இட்லி மாவு தான் கலக்கிறேன். அதில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக்கிக்கோங்க. அந்த மாவை கையில் கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சிக்கிட்டது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. சட்னியே தண்ணி சட்னி தான். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். நல்லெண்ணெயில் தாளிங்க, ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் அந்த சட்னியை ஊற்றிக்கோங்க. இப்போ சாதாரணமாக வெங்காய சட்னி தண்ணி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குது. அது மாதிரி தாளிப்பு கொடுத்து மாவு கலந்து தான் தண்ணி எவ்வளோலாம் ஊற்றிக்கலாம். ரோட்டு கடையெல்லாம் அவங்களுக்குலாம் இதுதான் கட்டுப்படியாகும். நிறையா சட்னி வச்சுருப்பாங்க கடையிலெல்லாம். இந்த வெங்காயத்தை இட்லி தோசைக்கெல்லாம் அதை நம்ம இப்போ வீட்டில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சட்னியில் இந்த கரைச்சா இட்லி மாவு ஒரு ஸ்பூன் போடுங்க. அது அந்த மாவை தண்ணியை ஊற்றிட்டு எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், தண்ணி இந்த அளவு சிவப்பு கலரில் இருக்க பாருங்கள் சட்னி. இதுக்கு இட்லி சாப்பிட்டா 10 இட்லி சாப்பிட்லாம். டன்னு ஓடுது. சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு வதக்க வேண்டிய வெள்ளம் இல்லை, பச்சையாக அரைச்சி தாளித்து கொட்டினா போதும். சட்னி ரொம்பவும் கொதிக்க வேண்டாம், மாவு ரொம்ப வெந்து போயிடும். இது பாருங்க, தான் சட்னி. இது இட்லி சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். பிள்ளைங்கள்லாம் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து தோசை தான் ஊற்றிருக்கேன். தோசைக்கு சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த சட்னி தான் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.